டெல்லி கார் குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்களை பிரதமர் நரேந்திர மோடி மருத்துவமனையில் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். பூட்டான் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் மோடி டெல்லி திரும்பியிருக்கும் நிலையில் அவர்களை நேரில் சந்தித்திருக்கிறார். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களிடம் சிகிச்சைகள் தொடர்பான விவரங்களையும் அவர் கேட்டறிந்து வருகிறார். ஒருபுறம் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை விசாரிக்க 10 பேர் கொண்ட சிறப்பு குழுவை என்ஐஏ அமைத்திருக்கிறது. கார்களை தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக சந்தித்துள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, விரிவா சொல்லுங்க. பூட்டான் நாட்டு பயணத்தை நிறைவு செய்து டெல்லி திரும்பிய பிரதமர் மோடி விமான நிலையத்திலிருந்து நேரடியாக எல்என்ஜேபி என அழைக்கப்படும் லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனைக்கு சென்றார். அங்குதான் செங்கோட்டை கார் குண்டு வெடிப்பிலே காயமடைந்த 20க்கும் மேற்பட்ட நபர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களை சந்தித்து அவர்களது நலம் குறித்து பிரதமர் மோடி விசாரித்தார். பின்னர் அங்குள்ள மருத்துவர்களிடமும் அவர் என்ன நடைபெற்றது, எப்படி சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதில் எத்தனை பேருக்கு எந்தெந்த அளவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது, வேறு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டுமா போன்ற பல்வேறு விவரங்களை கேட்டறிந்தார். இந்த மருத்துவமனையில் தான் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தோர் ஆகியோர் கொண்டு வரப்பட்டார்கள். அதாவது பலர் இங்கே கொண்டு வரப்பட்ட நிலையில் வரும்போதே உயிரிழந்து விட்டார்கள் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இங்குதான் அவர்களுக்கு உடற்கூறும் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு சிலர் முழுவதுமாக உடல் கருகி சிதைந்து விட்டது. ஆகவே அவர்கள் யார் என்று கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. செங்கோட்டை அருகே மெட்ரோ ரயில் நிலையத்தின் வாயிலில் கார் வெடித்து சிதறிய போது அருகில் இருந்த வாகனங்களில் இருந்தவர்கள், நடந்து சென்று கொண்டிருந்தவர்கள் என பலரும் காயமடைந்தார்கள். அதில் பெரும்பாலோர் லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனைக்கு தான் கொண்டு வரப்பட்டார்கள். அங்கு அவர்களுக்கு இரவு முழுவதும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. 20 பேருக்கு மேல் தற்போது பிழைத்திருக்கும் நிலையில் பலர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அன்று நடைபெற்றது. காயமடைந்தோரில் சிலர் பலத்த காயங்களுடன் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து அவர்களுடன் உரையாடினார். மேலும் மருத்துவர்களிடம் அப்போதைய நிலவரம் என்ன, எந்தெந்த நோயாளிக்கு என்ன சிகிச்சை தேவைப்படுகிறது என்பதை கேட்டறிந்தார். மேலும் வெடிகுண்டு சம்பவத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக இத்தனை நோயாளிகள் ஒரே நேரத்தில் இத்தனை பேர் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்த போது காயமடைந்தவர்கள் உடனடியாக சிகிச்சை அளித்ததற்காக மருத்துவர்களுக்கு நன்றியும் தெரிவித்தார். அதன் பிறகு பிரதமர் மோடி தற்போது அங்கிருந்து புறப்பட்டு தனது இல்லத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே பூட்டான் நாட்டு பயணத்துக்கு பிறகு விமான நிலையத்திலிருந்து நேரடியாக எல்என்ஜேபி மருத்துவமனை மற்றும் மருத்துவமனையிலிருந்து தற்போது தனது இல்லம் சென்று கொண்டிருக்கிறார். பிரதமர் இல்லத்திலே இன்று மாலை மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. மிகவும் முக்கியமாக பாதுகாப்புத்துறை விவகாரங்களுக்கான கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என சொல்லப்படும் அமைச்சரவை குழுவின் கூட்டமும் நடைபெற உள்ளது. அங்கு செங்கோட்டை கார் வெடிகுண்டு சம்பவம், அதில் என்னென்ன விசாரணைகளே தெரிய வந்திருக்கிறது போன்ற பல்வேறு அம்சங்கள் பிரதமருக்கு தெரிவிக்கப்படும். அவர் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோருடன் இந்த அமைச்சரவை குழு கூட்டத்திலே ஆலோசனை நடத்த இருக்கிறார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலும் இந்த ஆலோசனையில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே பிரதமர் மோடி பூட்டான் நாட்டிலிருந்து டெல்லி திரும்பியவுடன் முதல் கட்டமாக எல்என்ஜேபி மருத்துவமனைக்கு சென்று அங்கு நோயாளிகளை சந்திப்பது, அடுத்த கட்டமாக செங்கோட்டை கார் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன தேவை என்பது குறித்த ஆலோசனை என தொடர்ச்சியாக அனைத்து அம்சங்களும் இன்று செங்கோட்டை கார் வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பானவையாக இருந்து கொண்டிருக்கின்றன. வேதவழி, விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி.